திருக்குறள் அதிகாரம் 45. பெரியாரை துணைக்கோடல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை, அதன் அருமையையும் அதை பெறும் திறத்தையும் அறிந்து பெறுக. உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொளல். வந்த துன்பங்களை போக்கும் வழி அறிந்து போக்கி அவை திரும்பவும் வராமல் முன்னதாகவே காக்கும் ஆற்றல் மிக்கவரை அவருக்கு வேண்டியதை செய்து துணையாக பெறுக. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். துறை பெரியவர்களுக்கு அவர் விரும்புகின்றவற்றை செய்து அவரை தமக்கு உரியவராகச் செய்து கொள்வது அரிய பேறுகளுள் எல்லாம் அரிது. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லான் தலை. அறிவு முதலியவற்றால் தம்மை காட்டிலும் சிறந்த துறை அறிவுடையவரை தமக்கு உரியவராகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது வலிமையுள் எல்லாம் முதன்மை ஆனதாகும். சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொளல். தன்னை சூழ இருப்பவரை கண்ணாக கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாக கொள்க. தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்த தில். தகுதிமிக்க துறை பெரியவரை நட்பாக கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பவரை பகைவர் ஏதும் செய்ய இயலாது. இடிக்குந் துணையாரை யாழ்வரை யாரே கெடுக்குந் தகைமை எவர். தீயென கண்டபோது நெருங்கிச் சொல்லும் துறை பெரியவரை துணையாக கொண்டு செயல்படுபவரை கெடுக்கக்கூடியவர் எவர். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். தீயென கண்டபோது கடிந்து சொல்லும் துறை பெரியவரை துணையாக கொள்ளாத பாதுகாப்பு அற்ற அரசு அதை கெடுப்பார் இல்லாமலேயே தானாகவே கெடும். முதலிலார்க ஊதிய மில்லை மதலையான் சார்பிலார் கில்லை நிலை. முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை. அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை. பல்லார் பகைகொளலிற் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். துறை பெரியவர் நட்பை பெறாமல் அதை விட்டுவிடுவது தனியனாய் நின்று பலரோடும் பகை கொள்வதைக் காட்டிலும் பல 10 மடங்கு தீமை ஆகும்.